வணக்கம் மக்களே, இது நியூ பெருங்களத்தூரில் தான் ஈஸ்டர்ன் சைடு ஒரு வில்லா ஒன்று பார்க்க வந்திருக்கிறோம். இது ஃப்ரண்ட் வியூ. அதாவது ஃப்ரண்ட் வியூவில் மற்ற இடங்களை பார்க்குறோம், சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை. இதோடைய அளவு 1259 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 25க்கு 50 அப்படிங்கிற அளவில் இருக்குது. ஃப்ரண்டேஜ் 25. இந்த சைடு செப்டிக் டேங்க்கு, அப்படியே செட்பேக்கும் இருக்குது, மழை தண்ணிலாம் வெளியேற அளவுக்கு. இது ஒரு சர்வெண்ட்டுக்கான ஒரு ரெஸ்ட் ரூமு, 3 ஃபேஸ் இபி. லெஃப்ட் சைடு காத்தோட்டத்துக்காக ஜாலியெல்லாம் வச்சுருக்குறாங்க. நல்ல ஒரு லக்ஸூரியஸ் ஒரு வில்லாங்க இது. நல்ல ஒரு டிசைனான ஃப்ரண்ட்டு டோர் ஒன்று. ஓப்பன் கிச்சன் தான். இப்போ நம்ம ஹாலில் இருந்துகிட்டு இருக்கோம். கீழே ஒரு பெட்ரூமு, மேலே 2 பெட்ரூமு, அதே மாதிரி ஒரு மினி தியேட்டரும் இருக்குது மேலே. எல்லாமே வெட்ரிஃபைட் டைல்ஸ் தான். இது ஃபஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய பெட்ரூமு. டோட்டல் பில்டப் ஏரியா 2100 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இதுலேயே அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இந்த இடம் ஒரு சிஎம்டி அப்ரூவ்டுங்க. இது அட்டாச்சு ரெஸ்ட் ரூம். இது வெஸ்டர்ன் டைப் தான் எல்லாமே. இதை ஒரு ஓனர் தங்களுடைய பசங்களுக்காக காலேஜுக்கு சீட்டு கிடைக்கும்னு நம்பி இதை கட்டிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மெட்ராஸ் சிட்டியில் காலேஜில் சீட்டு கிடச்சிட்டதுனால இதை சேல் பண்ணுறாரு. இது குடி வரதுக்கு முன்னாடியே சேல் பண்ணுறாரு. அதனால் இது ஒரு நியூ ஹவுஸுங்க. இது நல்ல பெரிய கிச்சன் தான். அதாவது தன்னுடைய தேவைக்காக கட்டியிருக்கிறாங்க. அதனால் பார்த்து கட்டியிருக்கிறாங்க. கமர்ஷியல் பர்பஸ்க்காக இவங்க கட்டலை. எல்லாமே செங்கல்ல தாங்க கட்டியிருக்காங்க வீடு. ஹாலோ பிளாக்லாம் கட்டலைங்க. டியூப்ளெக்ஸ் டைப் தான். சைடில் இந்த கைப்பிடியெல்லாம் எஸ்எஸ்டியில் தான் போட்டிருக்காங்க. மேலே வந்த உடனே ஒரு ஹாலு. இது ஒரு பெட்ரூமு. அந்த பக்கம் பால்கனி. இதில் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இதுவுமே வெஸ்டர்ன் டைப்பு தான். 1 கிலோமீட்டர்லேயே இங்கேருந்து வேலம்மாள் ஸ்கூலு நியர்பை இதில் தான் இருக்குதுங்க. ஜிகேஎம் வித்யாஸ்ரம் ஸ்கூலு, ஜிகேஎம் காலேஜ் எல்லாமே பக்கத்தில் தான். இது ஒரு பெரிய டவுன்ஷிப். இது டிவிஎஸ் எமரால்டு கிரீன் ஹில் வில்லான்னு சொல்லி அது உள்ளே இருக்கக்கூடிய ராமசாமி நகர் அப்படிங்கிறதாங்க இது. இது ஒரு பால்கனி. இதுவுமே கைப்பிடிலாம் எஸ்எஸ்எல் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. சுற்றி அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். நம்ம ஏற்கனவே இங்கே ஒரு நியூ லான்ச் லே அவுட் ஒன்று போட்டிருப்போம். அது பக்கத்துலேயே தான் இதுவும் இருக்குது. இது ஒரு மினி தியேட்டர். இது அப்படி வேணாம்னு நினைக்கிறவங்க இது ஒரு பெட்ரூமாக கூட கன்வெர்ட் பண்ணலாம். இந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே அப்போலோ ஃபார்மசி, பேங்க்கு, ஃபிட்னஸ் சென்டரு, கிளினிக்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, ஷோரூம்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது இந்த கம்யூனிட்டி உள்ளே, இந்த கம்யூனிட்டிக்கு வெளியவும் இதே மாதிரி எல்லாமே இருக்குது. அதனால் எதுக்குமே ரொம்ப தூரம் அலையணுங்கிற அவசியமே இல்லை. இந்த ஹாலுமே நல்ல பெரிய ஹால் தான். மேலே இது ஒரு பெட்ரூம், செகண்ட் பெட்ரூம்.
இதெல்லாமே ஸ்டோரேஜுக்காக இடம் விட்டு தான் கட்டியிருக்காங்க. இது ஒரு பால்கனி. இது ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூமு. இதுவுமே வெஸ்டர்ன் டைப்பு தான். த்ரீ ஃபேஸ் இபி லைன்லாம் கொடுத்துருக்குறாங்க. நார்த் ஃபேஸிங்கு இந்த வீடு இடம் சிஎம்டி அப்ரூவ்டு. இந்த டவுன்ஷிப்புக்கு உள்ள இடையில ஒரு 5-6 ஏக்கரில் கல்டிவேஷன் நடக்குது. நல்லா க்ரீனரியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது நேராக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். சுற்றி அப்பார்ட்மெண்ட்டுக்கு இடையில கொஞ்சம் ஏரியாவில் விவசாயம் பண்ணுறாங்க. பெரிய டவுன்ஷிப் இது. நான் அதை கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ஸ்டெப் வழியாக போனால் மேலே மாடிக்கு போயிடலாம். இங்கேருந்து பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குங்க. ஒரு 100 மீட்டர் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். மேலே வந்து கூலிங் டைல்ஸ் எல்லாமே ஒட்டியிருக்குறாங்க வெதரிங் கோர்ஸுக்காக. சுற்றி ஒரு 360 டிகிரியில் பார்க்குறீங்க ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு தான், இண்டிவிஜுவல் வில்லாஸ் தான். நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனுங்க இது. பார்த்த உடனே பிடிச்சிரும் இது. எஸ்எஸ்எம் நகர் உள்ளே வரக்கூடிய ராமசாமி நகர் அப்படிங்கிறதாங்க இது. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த ஹில் பாயிண்ட்டு நல்லாயிருக்கும் அழகாக. மேலேயுமே ஒரு சேஃப்டி கேட்டு கொடுத்துருக்குறாங்க கிரில்லில். இது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியா. இது சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. இந்த ரோடு வழியாக தான் போகணும். இந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் வரும். இது வந்து 16 அடி ரோடு. இந்த மெயின் ரோடு, இந்த சிமெண்ட் ரோட்லேருந்து இந்த கட் ரோடு வந்து ஒரு 16 அடி தான். அது வந்து ஒரு பெரிய குறையாலாம் தெரியாதுங்க. ஏன்னா இது ஒரு சின்ன ரோடு தான். அந்த கார் நிற்கிது பார்த்தீங்களா, அதுதான் வீடு. அதோடய இந்த இடம் முடியுது. அதுக்கப்புறம் கல்டிவேஷன் நடக்குது. இது அந்த சிமெண்ட் ரோடு வழியாக வெளியே எப்படி வர்றது, இந்த டவுன்ஷிப் எப்படி இருக்குன்றத ஜென்ரலாக அப்படி பார்ப்போம் நம்ம. இதுக்குள்ளே, இந்த டவுன்ஷிப்புக்குள்ளே எல்லா வசதியும் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் இந்த டவுன்ஷிப்பை தாண்டி வெளியே போகணுங்கிற அளவுக்கு தேவை இருக்காது. அதையும் தாண்டி வெளியே வந்தீங்கனாலும் எல்லா வசதியும் இருக்குது உங்களுக்கு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான். நல்ல ப்ரைம் லொக்கேஷன். இந்த டவுன்ஷிப்பில் சுற்றி பார்க்குங்க தான் இருக்குது. இடத்த பற்றி எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு முறை சொல்லிடுறேன். இடத்தோடைய அளவு 1259 ஸ்கொயர் ஃபீட்டு. ஃப்ரண்டேஜ் 25 ஃபீட்டு. 25க்கு 50 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃபேஸிங் நார்த்து. ரோடு வித்து வீட்டுக்கிட்ட 16 இருக்குது. பில்டப் ஏரியா 2100. 3 BHK ப்ளஸ் மினி தியேட்டர், கவர்டு கார் பார்க்கிங், சர்வெண்ட்டுக்கான ஒரு டாய்லெட்டு ரூம் ஒன்று செப்பரேட்டாக இருக்குது. சிஎம்டி அப்ரூவ்டு. இந்த நகர் பேர், நம்ம வீடு பார்த்த நகர் பேர் ராமசாமி நகர். இந்த இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த டவுன்ஷிப்புன்றது டிவிஎஸ் எமரால்டு கிரீன் ஹில் வில்லாஸ். இது உள்ளே தான் அந்த ராமசாமி நகர். இதெல்லாம் பார்க்கு தான். இந்த ரைட் சைடும் பார்க்கு, லெஃப்ட் சைடும் பார்க்கு தான். இன்னும் நிறைய பார்க்குங்க இருக்குது. இங்கே சுற்றி பார்க்குங்க தான். நல்லா காம் ஏரியாவாக இருக்குது.
ப்ரைஸ் வந்து 1,30 lakhsங்க. நெகோசியேஷன் உண்டு. சிஎம்டி அப்ரூவ்டு. ஈஸ்டர்ன் பைபாஸ் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் எதிர்த்த மாதிரி. அது வந்து ஒரு 8.8 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க. அதோடைய லென்த்து. அது பெருங்குளத்தூர் டு ராஜகீழ்ப்பாக்கத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய ரோடு, ஈஸ்ட்டு தாம்பரத்தை. இதுதான் என்ட்ரன்ஸு. இப்போது இப்படி நேராக போனால் அந்த நெடுங்குன்றம் மெயின் ரோடை பிடிச்சிடலாம். அதாவது ஈஸ்டர்ன் சைடு இது ஒரு முக்கியமான லேண்ட்மார்க். நெடுங்குன்றம்ன்றது ஊர், அது உள்ளே தான் இந்த டவுன்ஷிப்லாம் இருக்குது. அந்த நெடுங்குன்றம் ரோடை நம்ம பிடிச்சிடலாம். அந்த நெடுங்குன்றம் ரோட்லேருந்து லெஃப்ட் சைடு எடுத்தோன்னா வண்டலூர், ரைட் சைடு எடுத்தோன்னா பெருங்குளத்தூர். இதுதான் இந்த ஈஸ்டர்ன் பைபாஸு. 8.8 கிலோமீட்டர்ஸுங்க. இது முடிச்சிட்டா இங்கே ப்ரைஸ் எல்லாமே பயங்கரமாக அப்ரிஷியேட் ஆகிடும். ப்ரைஸு 1,30 lakhsங்க. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.